கடந்த 12 ஆண்டுகளில் மோடி அரசு இளைஞர்களின் எதிர்காலத்தை அழித்து விட்டதாகவும், புதிய பள்ளிகளை திறப்பதற்கு பதிலாக 94,000 பள்ளிகள் மூடப்பட்டுள்ளதாகவும் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லி இந்திரா பவனில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, நாடாளுமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் அன்னை சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர்கள் பிரியங்கா காந்தி மற்றும் கே.சி. வேணுகோபால் ஆகியோர் தலைமையில் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ், காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம், முதலமைச்சர்கள் வி.டி. சதீசன், டி.கே. சிவக்குமார், சுக்வீந்தர் சிங் சுகு, ரேவந்த் ரெட்டி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய கார்கே, சுதந்திரம் அடைந்து 80 ஆண்டுகள் ஆன பிறகும் பல முக்கிய துறைகளில் நிலைமை மேம்படுவதற்கு பதிலாக மோசமடைந்து வருவதாக குற்றம் சாட்டினார். அயோத்தி ராமர் கோவிலில் திருடப்பட்ட நன்கொடைகளின் மதிப்பு கணக்கு என்ன என அவர் கேள்வி எழுப்பினார். எதிர்காலத்திற்கு தயாராகி இளைஞர்களுக்காக தெளிவான, விரிவான மற்றும் கால வரையறைக்குட்பட்ட கல்வியிலிருந்து வேலைவாய்ப்புக்கான செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டிய நேரம் காங்கிரசிற்கு வந்துவிட்டதாக கார்கே தெரிவித்தார்.